முழிச்சு எந்திரிப்பேன், சரியாக தூங்க முடியாது, தூக்கத்தில் சில சமயம் நடக்க ஆரம்பிச்சிருவேன். பெரிய உளவியல் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் நான் எப்போ திடுக்கிட்டு முழிச்சு பார்த்தாலும் அம்மா கையில் ஒரு திருநீர் தட்டை வச்சுட்டு ஒன்றும் இல்லை தூங்க, நாளைக்கு சரியாயிரும் திருநீர் வச்சுக்கிட்டு அவங்களும் முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா தான் ஒரு நாள் இனிமேல் மைதானத்துக்கெல்லாம் நீ போகக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டு வேற வழியே இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் இருந்த பல்லாவரத்தில் மறைமலை அடிகளாரினுடைய வீட்டையே ஒரு சின்ன நூலகமாக மாற்றிருந்தாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த நூலகத்துக்கு ஒரு சாதாரணமாக நான் போக ஆரம்பித்தேன். இப்போ 2 ரூபா கட்டணும். 2 ரூபா கட்டிட்டு டெய்லி அந்த லைப்ரரிக்கு போய் இந்த கதைகளை, இந்த நூல்களை, கவிதைகளை, கட்டுரைகளை ஏன் படிக்கிறேனே தெரியாமல் படிக்க ஆரம்பித்தேன். ஒருவேளை இந்த புத்தகங்களை நான் வாசிக்காமல் போயிருந்தால் நான் ஒரு வன்முறையாளனாக மாறி இருப்பேன். புத்தகங்களை வாசித்ததால் தான் இந்த மேடையில் மந்திரியாக, அமைச்சராக நான் வந்திருக்கேன். அதில் அவர் ஒரு 50 ஆண்டு காலமாக அதை எழுதியிருப்பார். அதில் ஒரு 50 சிறுகதைகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஒற்றை சொல் தலைப்பு தான். நம்ம படத்துக்கெல்லாம் வைப்போம்ல, ஒன்று ரூல் ஆஃப் 3 போட்டு வைப்போம், இல்லை 1 வேர்டில் டைட்டில் வைப்போம். பெரும்பாலும் ஒரே தலைப்பு தான். அது ஏன் இப்படி வச்சாதுன்னு தெரியல, ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கும். அதிகபட்ச நீண்ட தலைப்பும் பார்த்தீங்கன்னா பெரிய நீளமான தலைப்பு, நல்ல நாள், அவ்வளோதான். அதை தாண்டி வைக்க மாட்டேன். அது முதல் வரியிலேயே ஏதாவது தகவலோடு தான் தொடங்குவார். விடிஞ்சா பொங்கல், யாரும் நம்ம கிட்ட உரையாடுற மாதிரி உரையாடலோடய தொடங்குவார் கதைகளை எல்லாம். அவர் நன்கு கனிந்து முதிர்ந்து, நம்ம வண்ணதாசன் சொல்ற மாதிரி ஒரு பழம் அப்படியே கனிந்து பறிப்பதற்கு இல்லாமல் நல்லா கனிந்து ஒரு பழம் இருக்கு பாருங்க, அதை பார்க்கும் போதே வாசம் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில விகடன்ல பெருந்தமிழர் விருது அவருக்கு தர்றாங்க. நான் தான் விகடன் விருதுகளுக்கு தொகுப்பாளர். அப்ப நான் மேடையில் இதே மாதிரி நின்று கீழே அவர் அமர்ந்திருந்தார். ஏன்னே தெரியல, என்னுடைய ஐபோன் எடுத்து அவர் விதவிதமா நான் போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்போ என் கூட என் தங்கச்சி அனிதா சம்பத், அவங்க தொகுப்பாளர், இல்லை நிறைய தமிழச்சி தங்கப்படி நிறைய தொகுப்பாளர்லாம் என் கூட சேர்ந்து நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். அவங்க கேட்டாங்க, அண்ணா ஏன்னா அந்த தாத்தாவை போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? நான் சொன்னேன், இல்லைம்மா அவர் கதைகள்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். ஓஹோ, அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் எடுக்கிறீங்களா? ஏன் எடுக்கிறேன்னு எனக்கும் தெரில. அவரை பார்க்கும்போது ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமாக இருந்தது. ஏதோ ஒரு வகையில் ஒரு பக்கத்தில் ஒரு எழுத்தாளர் நம்ம கிட்ட வந்துடுறாரு. வாசிப்பின் வழியே வேறொரு உலகத்தை ஒரு மனிதனுக்கு காட்டக்கூடியவன். உண்மையில் சொல்ல போனால் ஒரு மனிதனுக்கு இந்த தாய், தந்தை, ஆசிரியனை தாண்டி இந்த உலகத்தை வேறொரு கோணத்தில் பார்க்க முடியும்னு காட்டக்கூடிய ஒரு தலை சிறந்த ஆசிரியர் அந்த எழுத்தாளர்கள் மட்டும்தாங்க. ஒரு குழந்தையை அப்படியே மாற்றி விட்டுரும். இன்னைக்கு நிறைய எல்லாம் பாராட்டுவாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நான் முதல்ல சொன்னது, எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பாருங்க, உங்களுக்கு யார் தெரியுமா அமைச்சராக வந்திருக்கிறாரு? ஒரு பள்ளிக்கூடத்தின் ஆக சிறந்த மக்கு மாணவன் வந்திருக்கிறான். அப்போ நீங்க இனிமே என்ன பண்ணோம்னா, சார் இவன் பிரைட் ஸ்டூடெண்ட், இவர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு உலகத்தில் இருக்கவே முடியாது. அது என்ன ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அந்த வார்த்தையை விட்டுருங்க. அப்போ என்ன சொல்லலாம்? அப்போ ஸ்லோ லேர்னர்ஸ், தமிழ்ல என்ன சொல்லலாம்? மெல்ல கற்கும் குழந்தை. ஒரு வாரத்தில் அந்த பேரையும் மாத்திட்டு, அது என்ன மெல்ல கற்கும் குழந்தை? தன் வேகத்தில் கற்கும் குழந்தைகள் இனிமேல் அவங்கள நம்ம கால் அவுட் பண்ணுவோம். லேர்னிங் ஆன் ஓன் பேஸ். என் வகுப்புல தமிழ்ல நான் எப்போதுமே முதல் மதிப்பெண் வாங்கிடுவேன். கணக்கு படத்துக்கு எனக்கு ஒரு வாய்க்கா தகராறு. நான் அவங்க வழிக்கு போக மாட்டேன், அவங்க என் வழிக்கு வர மாட்டாங்க. ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு தெரிந்து லிடியநாதர் சொன்ன ஒரு சின்ன தம்பி, அந்த அமெரிக்கால ஒரு பக்கம் ஒரு கீபோர்ட் போட்டு ஜனகணமன, அதே நேரம் இன்னொரு கீபோர்ட் போட்டு அமெரிக்காவின் தேசிய கீதத்தை ஒரே நேரத்தில் அப்படி சுத்தமாக வாசித்து எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் தந்தாங்க. அதை செய்த போது அந்த தம்பிக்கு 9 வயது. இப்ப 2 மாசம் முன்னாடி லண்டன்ல சிம்பனி இருக்கு பாருங்க, ஒரு சிம்பனி கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டான். நாங்க போய் அரசு மரியாதையோடு நானும் வன்னியரசு தோழரும் போயிட்டு, நம்ம மதிமுக அண்ணன் வைகோ அவர்களும் போய் அந்த அரசு மரியாதையை கூப்பிட்டு வந்தோம். நான் போற வழியில யோசித்து கொண்டே இருந்தேன், லிடியன் பள்ளிக்கூடமே போல, அவன் ஹோம் ஸ்கூலிங் தான். ஆனா அவன் வாசிக்கிற வேகத்தில் பல்லாண்டு காலம் தொழில் முறையாக பல வகுப்புகளுக்கு போன ஒரு மியூசிக் ஸ்டூடெண்டால வாசிக்க முடியாது. அப்ப பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருந்தாலும், இந்த பூக்கள்லாம் பாருங்க, எல்லாமே பூக்கள்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பூவை போல, பூவிதழை போல பயாலஜிக்கலி இன்னொரு பூ இருக்கவே முடியாது. அப்ப பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருந்தாலும் ஒரு குழந்தை போல இன்னொரு குழந்தை இருக்கவே முடியாது. அப்போ ஒவ்வொரு குழந்தையும் தனக்குள் இருக்கக்கூடியது யார்? எழுத்தாளனா, பேச்சாளனா, அமைச்சரா, இயக்குனரா? அந்த தன்னை எறிதல் இருக்கு பாருங்க, அதற்கு வெறும் பாடநூல்கள் மட்டுமல்ல, அதற்கு துணையாக இருக்கக்கூடிய இதர படைப்புகளும் அந்த குழந்தைக்கு தேவைப்படுகிறது. அதனால நான் என்னுடைய பாடநூல் கழக சேர்மன் இருக்கார், அவர்கிட்ட அதான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், நம்ம வகுப்பு நேரம்லாம் 45 மினிட்ஸ் வச்சிருக்கிறோம், அவ்வளோ அட்டென்ஷன் ஸ்பேன்லாம் இல்லை, குறைஞ்சிக்கிட்டே வருது. அதில் ஒரு 5 நிமிடம் சுருக்கி நாமே ஒரு அரை மணி நேரம் செய்தித்தாள்களும் வார இதழ்களும் வாசிப்பதற்காக பள்ளிக்கூடத்தில் ஒரு பீரியடு வெறும் ரீடிங்காக தரலாமே. எதை வாசிப்பது, ஏன் வாசிக்கணும், எப்படி இந்த கேள்விகள் காலங்காலமா இருக்கு.
அப்படி எந்த ஆதாயத்திற்காகவும் பண்ண வேண்டாம். ஏதோ ஒன்று செய்தால் ஏதோ ஒன்று கிடைக்குங்கிறது ஒரு ஆதாயம் தானே. ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்தா நம்ம வந்து சிறு வயதில் நம்முடைய தாய் நமக்கு தாய்ப்பால் தராங்க இல்லையே. அப்ப எந்த ஆதாயமும் இல்லாமல் செய்ய வேண்டியது வாசிப்பு. எழுத்தாளர்களை ஏன் நம்ம கொண்டாடணும்னா, இங்க ஐயா எஸ்டா இருக்கிறாரு, அவர் பேச்சை கேட்டுருந்தா நான் ஓடி ஓடி வந்தேன். நல்ல வேளை அவரை கொஞ்சம் லேட்டா பேச வைத்ததுக்கு வேடிய பத்துள்ளதுக்கு நன்றி. துணை எழுத்து அது கட்டுரையா கதையானே தெரியல. படிச்சுட்டு யாரா அந்த மனுஷன், ராமகிருஷ்ணன் பேர் இருக்கு, ஏதோ சின்ன பையனா தான் இருப்பாரு, அப்புறம் இன்னொரு ராமகிருஷ்ணன் இருக்குன்றாரு. அவர் அந்த துணை எழுத்தை படித்து விட்டு என்னுடைய சார், அப்ப நான் கல்லூரி மாணவன், என்னுடைய சார் வந்து கொஞ்சம் இந்த புத்தகம்லாம் வாசிப்பார். அவர் ஜெயகாந்தன் வெறியன். அவருக்கு எனக்கு ஒரே வாக்குவாதம், சார் துணை எழுத்து வாசிங்களா? அவரு வாசிட்டு, இல்லப்பா அது ஜெயகாந்தன் அளவுக்கு ஒண்ணு இல்லப்பா, அதெல்லாம் ரொம்ப கற்பனைப்பா. இல்ல சார் எனக்கு அதான் சார் பிடிச்சிருக்கு, எனக்கு ஜெயகாந்தன் 2 பக்கம் தாண்ட முடியல சார், எனக்கு கொஞ்சம் மேபி நான் வளரணும்னு நினைக்கிறேன் சார். என்னையா நீ, உனக்கு வாசிப்படா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஒரே ஆர்குமெண்ட். ஆனா அங்க தொடங்கி அடுத்து கதாவிலாசம்னு ஒரு புத்தகம், ஒரு எழுத்தாளர்களை அந்த இந்த எழுத்து ஆளுமைகளை எப்படி நமக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு பாட புத்தகம் இருக்கும் என்று சொன்னால் கதாவிலாசம் ஒரு புத்தகம் போதும். குழந்தைக்கு நீங்க வாங்கி கொடுக்க வேண்டிய மிக சிறந்த பரிசாதான். அப்பெல்லாம் நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்னு ஒன்று நம்ம அமெரிக்கன் எம்பசிக்கு ஆப்போசிட்ல ஒரு தேட்டர் இருக்கும். அங்க வியாழக்கிழமை தோறும் ஒரு உலக சினிமா போடுவாங்க. நான் மேற்கு தாம்பரத்துல இருந்து 2 பஸ் முடித்து, சில சமயம் பஸ் வராது, அப்ப குப்பலாரி தான் வரும். குப்பலாரி வந்து ஏறி கிஷ்கிந்தால இறங்கி தாம்பரத்துக்கு இன்னொரு வண்டியில் வந்து அங்கிருந்து ஒரு பஸ் ஏறி மவுண்ட் ரோட்ல வந்து இறங்கி இது ஒரு பெரிய ஒரு 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தா வியாழக்கிழமை ஒரு உலக சினிமா பார்க்க முடியும். அப்ப அந்த உலக சினிமாலாம் முதல்ல எதுவுமே புரியாது, நல்லா இருக்கு ஆனா அது கதை சொல்ல தெரியாது. அடுத்த நாள் என்னுடைய நண்பர்கள் கேட்பாங்க, என்ன மச்சான் படத்துக்கு போய் என்ன கதை, அதை எப்படி நான் சொல்லுவேன், அது ஒரு அனுபவம், அதெல்லாம் நீங்க அனுபவிச்சு பார்த்தா தான் புரியும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ரசனையை அது மாற்றியது. அங்க வரக்கூடிய மனிதர்கள், சத்யேந்திரான்னு இப்ப சமீபத்துல தவறிட்டாரு, அவர் எல்லா ஸ்கிரீனிங்க்கும் வந்துருவார். அந்த ஜோல்னா பையை விடவே மாட்டார். அதில் அவருக்கு பிடித்த கொஞ்சம் புத்தகங்கள் இருக்கும், எல்லாரிடமும் பேசுவார். அப்படி ஒரு நாள் அங்க வந்த மனிதர்கள் எல்லாமே, ஒரு நாள் பாலுமகேந்திரா சார் வந்திருந்தார். நான் போய் அவர்கிட்ட போய் பேசுறேன். எனக்கு இருந்த சில்லி டவுட்ஸ்லாம் நான் போய் பேசுறது, இளம் கன்று பயமறியாதுல, அவர் எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொல்வார். அப்ப நம்ம தோழர் சி மகேந்திரன் பையன் புகழ்னு சொல்லிட்டு, அவர் என்னுடைய நண்பர், இலக்கிய நண்பர், அவருக்கும் எனக்கு தான் இந்த இலக்கிய சண்டைகள்லாம் நிறைய வரும். அப்போ ஒரு நாள் அவரையும் கூப்பிட்டு வந்துட்டு அவர் முன்னாடி பாலுமகேந்திரா சார்கிட்ட பேசுறேன். அவர் பயங்கரமா பேசுறாரு, எனக்கு ஒரே கர்வம், பத்தியா பாலுமகேந்திரா சார் நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஒரு வியாழக்கிழமை படம் முடிஞ்சு வெளில வரும், ஜோன்னு மழை பெய்யுது, எல்லாரும் மழைக்காக ஒதுங்கி இருக்கிறோம், சில பேர் ஓடிட்டாங்க. அப்போ அந்த மழையில நனைந்து ஒரு குட்டி நாய், அந்த நாய்க்குட்டினா அது ஒரு ஸ்ட்ரே டாக், அது ஒரு சொறி நாய், அது வந்து அப்படியே அந்த ஓரமா நிக்குது. பாலுமகேந்திரா சார் முட்டி போட்டு அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, என்னடா நனைஞ்சிட்டியா, குளிரா இருக்கா, டீ சாப்பிடலாமா? அப்ப புகழ் மகேந்திரன் சொல்றாரு, என்னை கூப்பிட்டு, மச்சி அவர் எல்லா நாய்கிட்டையும் பேசுவார் போல இருக்கு, அது தெரியாம நீ கர்வத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற. அப்ப நான் சொன்னேன், இல்லடா அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷமா, இல்லடா அது பாரு, அது வந்து அவ்வளோ அடிபட்டு புண்ணோட இருக்கு, அது வந்து இன்ஃபெக்ஷன் கூட வரலாம், ஆனா அதுகிட்ட போய் ஒரு பேசிட்டு இருக்காரா, அது பதிலுக்கு அதுவும் வாலாட்டுது, அவர்கிட்ட உடம்பு சிலிர்த்து காட்டுது. அப்ப அந்த ஒரு ரசனை வந்து, நண்பர்களை நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே ஒரு புத்தகம் தான். அவர்களிடம் சொல்வதற்கு ஒரு கதை இருக்கிறது, கேட்பதற்கு நமக்கு காதுகள் இருக்கா, அதான் கேள்வி. அந்த மனிதர்களிடமிருந்து ஒரு கதையை நம்ம வாசிக்கணும், ஒரு புத்தகத்தை படிக்கணும், அதனால என்ன கிடைக்கும்? ஒன்றும் வேண்டாம், எந்த ஆதாயம் வேண்டாம். உங்களுக்குள் தன்னை எறியவும், ஒரு நல்ல மனிதனை அடையாளம் காணவும், உங்களுடைய வாழ்க்கை போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் ஆறுதல் அடையவும், இன்னும் கொஞ்சம் நேற்றை விட இன்று நாம் ஒரு நல்ல மனிதனாக உருவாகவும் இந்த வாசிப்பு பழக்கம் தேவை. அதற்காக வேணும் நம்ம எழுத்தாளர்களை வாசிக்கிறோம். அமைச்சர் எந்த மேடைக்கு வந்தாலும் கோரிக்கை வைப்பாங்க, இங்கேயும் சாரு நம்ம அண்ணெல்லாம் கோரிக்கை வச்சாங்க. நான் பதிலுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எஸ், நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டு இந்த மணிமண்டபம் விஷயமாக கண்டிப்பாக முதல்வரினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் இது பரிசீலனை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம காந்தி மண்டபம் ராஜாஜி மண்டபத்துக்கு நடுவில் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக ஒரு இடம் இருக்கு. அங்கே அரசு முறையில் மாலை மரியாதை செய்வதற்காக நான் அந்த இதெல்லாம் தமிழ் வளர்ச்சித்துறை தான் ஏற்பாடு செய்வோம், மெமோரியல்ஸ்லாம். போய் என்னுடைய அமைச்சர்லாம் கூப்பிட்டு போனப்ப யாருமே இல்லை, கூட்டமே இல்லை, ரொம்ப மனவேதனையாக இருந்தது. அப்புறம் நான் கேட்டேன், என்னப்பா இதெல்லாம் எப்படின்ட்டோன்னா, இல்லை சார் இந்த மாதிரி மாலை போடுற அன்னைக்கு க்ளீன் பண்ணுவோம், அப்புறம் கட்டி முடிக்கும் போது கொஞ்சம் பேர் வருவாங்க, அதுக்கப்புறமேட்டு வருவது குறைந்து விடுது. அப்புறம் நான் யோசிச்சேன், எனக்கு அது மாதிரி தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வரும்.
ஐயா பாரதி ராஜா இயக்குனர் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கெல்லாம் மணிமண்டபம் கட்டணும் கோரிக்கை வரும். ஆனால் நான் யோசித்து பார்க்கும்போது இந்த எளியவனுக்கு என்ன யோசனைனா, ஒரு மணிமண்டபம் கட்டுவது நல்லது தான், அதை விட இதை போல ஒரு ஆய்வரங்கமும் கலையரங்கம் கட்டி அதுக்கு அவங்களுடைய பேரை வைக்கிற பொழுது மக்கள் கூட்டமும் அதிகமாக வரும், அதோடைய பர்பஸ் இன்னும் பெருசா இருக்கும். இப்படி ஒரு மேடையில் 5 பேர் முன்னாடி பேச ஆரம்பித்ததான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு மேடையில் ஏறி பேச்சு பிடிக்க அவங்க சின்ன சின்ன சோப்பு டப்பா பரிசுகள் தான் இன்னைக்கு வந்து என்னை ஆளாக்கி அழகு பார்க்கிறது. அப்போ ஒரு கலையரங்கமும் ஆய்வரமும் கட்டினா இன்னும் கூட பயன் அதிகமா இருக்குமே அப்படிங்கிறது ஒரு யோசனை. இருந்தாலும் அவங்க குடும்பத்தார் என்ன நினைக்கிறாங்களோ அந்த எண்ணத்திற்கு நம்ம வந்து செவி சாய்க்கணும். அப்புறம் இன்னொன்று, அவர் வந்து ஆமாம், அவருக்கு அந்த தலித் எழுத்து என்பது அவருக்கு ஓப்பாக இருந்தது கிடையாது தான். அதை நான் இப்படி பார்க்கிறேன், அவருக்கு அது ஓப்பாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய எழுத்து என்பது என்ன? எழுத்தாளர் எழுதுவதோடு எனக்கு தெரிந்த அவருடைய கடமை முடிந்து விடுகிறது. அவர் எதையும் நினைத்து வேண்டுமானாலும் எழுதியிருக்கலாம். எழுதப்படுவது மட்டுமல்ல எழுத்து. ஒரு வாசகன் அவன் புரிந்து கொள்வதுதான் உண்மையிலே அந்த எழுத்து. அவனுக்கு அது ஆறுதல் தருகிறது. ஒரு ஒடுக்கப்பட்ட குரலுக்கு, ஒரு பாமரனுக்கு, ஒரு நசுக்கப்பட்ட குரலுக்கு அந்த எழுத்தை வாசிக்கிற பொழுது அது ஒரு இளைப்பாறுதலை தருகிறது என்கிற பொழுது யாருக்கு எப்படி ஒரு எடுத்துக்கணுமோ எடுத்துக்கங்க. அவர் எப்படி எழுத்தாளர் எடுத்துக்கிறங்க, எடுத்து படிங்க, ஆனால் படிச்சிருங்க. தயவு செய்து வாசிப்பு பழக்கத்தை மட்டும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதில் இந்த மேடையில் நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். பூமணி ஐயாவினுடைய எழுத்து என்பது அது வந்து ஏற்கனவே நான் சொன்னதை போல நிறைய மாணவர்கள் அதை எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆய்வு பண்ணியிருப்பாங்க. அவர் எப்படி உரையாடலில் தொடங்குறாரு, ஒற்றை தலைப்பில் கொண்டு வராரு. வரலாறு நெடுக பெரும்பாலும் பார்த்தால் ஜெயித்தவர்களின் கதையாக இருக்கும். இப்போ நீங்கள் மன்றோ சிலை இங்கே இருக்குது, நீங்கள் மன்றோ தேடி பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கு கலெக்டர்கள் இருப்பதற்கு காரணம் மன்றோ. இந்த ஜெயித்தவர்கள், மாமன்னர்கள், வீரர்கள், இவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது வரலாறு எழுத மறந்த மனிதர்களுக்கு தன் எழுத்தில் இடம் கொடுத்ததற்காகவே ஐயா பூமணி அவர்களை நான் வாழ்நாள் முழுக்க கொண்டாடுவேன். ஒரு பஞ்சத்தை, எளிய மனிதர்களை, ஒரு வட்டார வழக்கை, ஒரு சாதிய பின்புலத்தை உள்ளது உள்ளபடி புழுதி பறக்க. இப்போ நான்லாம் என்னையெல்லாம் வந்து பல விஷயங்களுக்கு வந்து தொடர்ந்து பயன்படுத்துவாங்க. ஒரு மாவட்டத்தில் என்ன பெரிய டிசாஸ்டர் வரும், ரெயின்ஃபாலா, பூகம்பமா, இல்லை ஏதாவது ஒரு ஆலை வெடி விபத்தா, அதை நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதற்காக திட்டமிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்போம் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே. இந்த எல்லா டிசாஸ்டருமே கண்ணுக்கு தெரியும். மழை வந்தால் இடுப்பளவு தண்ணி வீட்டை நின்றுனா 20 வருட சேமிப்பு கரைஞ்சிடும். நம்ம வீடுகளில் இடுப்பளவு ஹைட்டில் தான் டிவி இருக்குது, கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது, சோஃபா இருக்குது, பெட் இருக்குது, ஒரு பைக் இருக்குது, ஒரு கார் இன்ஜின் இருக்கும். அப்போ 20-25 ஆண்டு காலம் சேமித்து உழைத்து வாங்கிய வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாம் போயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய டிசாஸ்டர். வரும்போது கண்ணுக்கு தெரியும். ஒரு பூகம்பம் வருதுன்னா அந்த இடிபாடுகள் எல்லாம் இடிந்து நொறுங்குவது கண்ணுக்கு தெரியும். ஒரு வெடி விபத்து கண்ணுக்கு தெரியும். கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பேரிடர் வரும், அது பஞ்சம். ஒரு கருவாடு பாக்கெட் அதிகமாக விற்றா கலெக்டர் பரபரப்பாயிடுவார். ஏன்னா பஞ்சம் வந்துருச்சுன்னா தாங்கவே முடியாது. தாது ஈஸ்வர பஞ்சம் என்ற ஒரு பஞ்சத்தில் கையளவு நெல்மணி இல்லாமல் 1.5 லட்சம் பேர் செத்து போனாங்க. கற்பனையை செய்து பார்க்க முடியாத ஒரு கொடூரம். அப்படிப்பட்ட அந்த பஞ்சத்தை, அந்த எளிய மக்களை எல்லாம் இடத்தில் ஒரு மனிதன் கொண்டு வருகிறார் என்றால் அவர் அந்த தமிழ் எழுத்துலகத்திற்கு மட்டுமே கிடையாது, அவர் கலையுலகத்திற்கே ஒரு மாபெரும் மனிதர். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா சொன்னார் பாருங்க, சலங்கை கட்டிய காகம். சலங்கை கட்டிய காகத்தை உங்களால் மறக்க முடியாது. விசித்திரியில் வர சித்திரலேகான்னு ஒரு கேரக்டர் ஒரு 20 ட்ரெஸ்ஸை தான் உடம்பை சுற்றி, சித்திரலேகா தானே சார், 20 ட்ரெஸ்ஸை தான் உடம்பை சுற்றி ஒரு பொண்ணு சுற்றிக்கிட்டே இருக்கும், ட்ரெஸ் போட்டுக்கிட்டே. யோசிச்சு பாருங்க, 20 ட்ரெஸ்ஸை ஒரு லேடி வந்து அப்படியே உடம்புக்கு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தா. அந்த கதையின் பேரே விசித்திரி. யாமம்னு ஒரு நாவல் எழுது 2008-07 நினைக்கிறேன். அந்த யாமம் நாவல் முழுக்க திடீர்னு உண்மை சம்பவம் இருக்கும். நம்ம வந்து இந்த பரங்கி மலையிலிருந்து தான் இந்தியா மேப்பை உருவாக்கக்கூடிய அந்த ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவோம், கிரேட் ட்ரிக்னாமெட்ரி சர்வே. ஒவ்வொரு மலையா பார்த்து ஒரு ட்ரிக்னாமெட்ரி முக்கோணம் போட்டு கடைசியில் போய் அந்த வெள்ளைக்கார அதிகாரி ஒரு பெரிய குன்று மலையை பார்த்தாரு. அந்த மலையை பார்த்து வியந்தாரு. அதற்காக 15 நாள், ஒரு மலையை அளவிட 15 நாள் அவங்க போராடினாரு. கடைசியில் அந்த மலைக்கு அவர் பெரிய வச்சாங்க. அவர் தான் எவரெஸ்ட். இந்தியாவினுடைய வரைபடம் உருவானது அவருடைய பங்களிப்பு. இந்த பரங்கி மலையிலிருந்து தொடங்கி தான் இமயமலைக்கு போனாரு. இது மாதிரி கேரக்டர்ஸ் வரும். இன்னொரு பக்கம் ஒரு எளிய குடும்பம், பல நூற்றாண்டுகளாக எப்படி ஒரு குடும்பம் அழிந்து போய் மறுபடியும் எப்படி வந்தது. அதில் குறிப்பாக ஒரு அத்தர் வரும். யாமம் புக்கை படிச்சுட்டு எனக்கு அத்தர்னா அப்படி ஒன்று இருக்கிறதே அப்போதான் தெரியும் எனக்கு. அந்த அத்தரை தேடி திருவான்னு அலைஞ்சிருக்கேன். நம்ம வந்து அத்தர் எங்கே வாங்கலாம், ஸ்பென்சர் பிளாஸா போனால் உண்மையாக கிடைக்குமா, மவுண்ட் ரோட் போனால் உண்மையாக கிடைக்குமா. அப்போ ஒரு எழுத்து என்ன செய்யும்னா, எழுதப்படக்கூடிய எழுத்தாளருக்கு வாழும் காலத்தில் அவர்களுக்கான ஒரு வல்லமையை, அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணும். அவர்கள் வாழ்ந்து முடித்த பின்பும்
வன்முறையின் பாதையில் செல்ல வேண்டிய என்னை போன்ற மனிதர்களை எல்லாம் ஒரு ஒரு பொது இடத்தில் ஒரு மதிப்பும் மரியாதையும் வாங்கி தரக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக, தன்னை அறியக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக மாற்றக்கூடிய வல்லமை ஒரு நல்ல எழுத்துக்கு இருக்கு. அதுக்காகவே இந்த எழுத்தாளர்களை நம்ம கொண்டாட வேண்டும் என்று சொல்லி, எல்லா நம்ம நண்பர்கள், அவர் வேடியப்பன், அவர் நம்ம கரிகாலன், நம்ம சாரு டைரக்டரு, நம்ம முருகேஷ் சாரு, ஐஏஎஸ் சாரு, இந்த அரங்கம் பார்க்கும் போதே இன்னும் ஓரமா ஒரு பயம். ஐயோ, பொதுவாக இலக்கிய கூட்டம்னா நம்ம நண்பர்கள் 25 பேர் தான் திரும்ப சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருப்போம். ஆனால் பூமணி ஐயாக்காக ஆல்மோஸ்ட் அரங்கம் நிரம்பியது. இங்கு வந்து சிறப்பு செய்த உங்களை வணங்கி வாழ்த்தி விடைபெற்று செல்கிறேன். இன்னொரு கூடுதல் நன்றி, பொதுவாகவே இந்த பொன்னாடைய பரிசா கொடுத்து போற இடத்துல என்னை பாடாப்படுத்துவாங்க. நான் இனிமே கலந்து கொள்ளக்கூடிய விழாக்களில் இந்த பொன்னாடைகளுக்கு பதிலாக புத்தகங்களை பரிசாக கொடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. பூமணி ஐயாவை கொண்டாடுவோம்.